முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையத்தை தாக்கிய ஈரான். கிரேட்டர் டெல் அவிவில் 50 மாடி கட்டிடம் தாக்கி அழிப்பு. ஈரான் 90,000 ஏவுகணைகளை வீசலாம். இஸ்ரேல் போர் ஆய்வாளர்கள் கடும் அச்சம். சண்டையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தல். 2 இஸ்ரேலிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ள ஈரான். அமெரிக்காவின் F-35 ரக விமானங்கள் என்றும் விளக்கம். பேட்டியின் நடுவே கேட்ட ஏவுகணை சத்தம். பாதியில் எழுந்து ஓடிய இஸ்ரேல் ராணுவ ஜெனரல். இஸ்ரேலின் ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து தாக்கிய ஈரான். கடும் பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் தலைவர்கள் மிரட்டல். முக்கிய தகவல்களை விரைவு செய்திகளாக பார்ப்போம். ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்ற பெயரில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் அதிகாலை வரை 3 கட்டமாக ஈரான் ஏவிய 200க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ்களால் இஸ்ரேல் நிலை குறைந்துள்ளது. இதுவரை சுமார் 50 பேர் காயமடைந்திருப்பதாகவும் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் நெவட்டிம் ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் வீசிய ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அல்-நகா பாலைவனத்தில் உள்ள இந்த முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான ஆக்கிரமிப்பு துருப்புகள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரான் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியதாக இஸ்ரேலின் சேனல் 12 ஆக்கிரமிப்பு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் 9 இடங்களை ஈரான் தாக்கியுள்ளதாகவும் அந்த ஊடகம் கூறியுள்ளது. காசாவில் ஏற்பட்ட அழிவுகளைப் போல இஸ்ரேலிலும் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரான் வீசிய ஏவுகணைகளால் பல கட்டிடங்கள் சரிந்து அதில் பலர் சிக்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் பாதாள அறைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உள்ளிட்ட தலைவர்களும் பல அடி ஆழமான பதுங்கு சொகுசு அறைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மத்திய இஸ்ரேலின் ரமட்கான் பகுதியில் 9 கட்டிடங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகமான ஹாரெட்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் பல பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவில் உள்ள 32 அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்ட கட்டிடத்தை ஈரானின் ஏவுகணை தாக்கி அழித்துள்ள செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. ஈரானின் தாக்குதலில் சுமார் 300 இஸ்ரேலியர்கள் வீடுகளை இழந்து உள்நாட்டு அகதிகளாக மாறியுள்ளதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வேதனை தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் அதிநவீன F-35 விமானங்கள் 2ஐ சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. உலக வரலாற்றில் இந்த வகை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகின்றது. விமானங்கள் வீழ்த்தப்பட்ட செய்தியை இஸ்ரேல் மறுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டெல் அவிவில் அமைந்துள்ள இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி தளத்தை குறிவைத்து ஈரான் மிசைல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கிரேட்டர் டெல் அவிவில் 50 மாடி கட்டடத்தை ஈரான் ஏவுகணை தாக்கியுள்ளது. சனிக்கிழமை நண்பகல் 2 மணி நிலவரப்படி ஈரானின் தாக்குதல்கள் தொடர்ந்து 6வது கட்டத்தை அடைந்துள்ளன. மத்திய இஸ்ரேலின் பகுதியில் மட்டும் 40 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடிமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. எனவே காயமடைந்தோர் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 100ஐ தாண்டலாம் என்று கருதப்படுகின்றது. ஈரான் ஒட்டுமொத்தமாக 90,000 மிசைல்ஸ்களை வீசலாம் என இஸ்ரேலிய போர் ஆய்வாளர்கள் அச்சம் எழுப்பியுள்ளனர். சண்டை உடனடியாக முடிவுக்கு வராவிட்டால் 20,000 முதல் 90,000 மிசைல்ஸ்களை ஈரான் வீசும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஈரானின் தாக்குதலுக்கு மத்தியில் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் ஒன்று இஸ்ரேலின் ஈழட் கடற்கரை நகரத்தை தாக்கியுள்ளது. அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படாமல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஆக்கிரமிப்பு குடிமக்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் தனது விமானத்தை சுட்டு வீழ்த்தும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக ஏமன் தலைவர் சையத் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். பென் குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஏமன் படைகள் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒன்றை வீசிய நிலையில் அதனை இடைமறிப்பதற்காக இஸ்ரேல் வீசிய ஏவுகணைகளில் ஒரு ஏவுகணை இஸ்ரேல் விமானத்தை நெருங்கி சென்றதாகவும் நூலிழையில் அந்த விமானம் தப்பியதாகவும் இல்லாவிட்டால் இஸ்ரேல் தனது சொந்த விமானத்தையே வீழ்த்தி இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்.